எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராஜா டிராவல் சார்பாக 201 கெட்ட வார்த்தை இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. டீம் கல்யாணி பிரதர்ஸ், கிடாமுட்டு நண்பர்கள், செல்லக்குட்டி போட்டா கிராப் நண்பர்கள், அண்ணன் எம்.கே.ஆர். தம்பிகள் சார்பாக 201. அதனை தொடர்ந்து சடையம்பட்டி தீபக் பாண்டியன் மாணவர்கள் அண்ணி அல்வா பயலுகடா பசுபதியார் தோட்டாக்கல் சடையம்பட்டி என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 101. அதனை தொடர்ந்து தெத்தூர் ஜி மணி ரேடியோ சார்பாக 201. அதனை தொடர்ந்து பெருமாள்பட்டி ரோலக்ஸ் எம்.கே. கருப்பு பயலுக செல்வக்குளம் விசுவாசிகள் ரூபாய் 101. அதனை தொடர்ந்து மீனாட்சிபுரம் முத்துப்பாண்டி குருசாமி சார்பாக 201. அதனை தொடர்ந்து இங்கே தத்தன் தாலுகா ஆபீஸ் போக வேண்டிய மனுடா மாத்தி இதை ஏண்டா கொண்டு வந்த திருப்பவனம் மறக்க முடியாத கிராமம் திருப்பவனம் அள்ளிநகரம் தண்டீஸ்வர ஐயனார் குலதெய்வ வழிபாடல் முருகன் சித்தப்பா குடும்பம் பாசத்துக்குரிய சாமி குலதெய்வ வாழ்த்து பாடல் நன்றி உறவுகளை 201. அதனை தொடர்ந்து என்ன 20 அரேஞ்ச் பண்ணிட்ட கூட்டத்தில் நீ பாட்டு புடிங்கிட்டியாடா என்னடா அது பெருமாள்பட்டி லொடக் பாண்டி ஆட்டியாவாரி பெருமாள்பட்டி லொடக் பாண்டி ஆட்டியாவாரி நீ வியாபாரத்துக்கே போகக்கூடாது. 20 ரூபாய் வச்சு நான் 20 அரிசி வாங்கி அந்த ஆளுகளை அப்புறம் காப்பாத்தேன். அதுலயும் 7 இடத்துல கிழிஞ்சிருக்கு ப்ரோ. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியர் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்த மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இன்னொரு யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள் ப்ரோ. தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் சார்பாக ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பன் ஆலயத்தில் இருந்து வரக்கூடிய பிரசாதமாக நினைக்கிறேன். ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். பயணிக்கின்ற உறவுகள் குடும்ப கவலையை நினைத்து தூங்கினாலும் தன் குடும்பத்து வறுமையும் குடும்பத்தை நினைத்து பாதுகாப்பாக ஓட்டக்கூடிய ஒரே உறவு என்றால் ஓட்டுநர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பிரசாதமாக பெற்றுக் கொள்கிறேன் இந்த பொன்னாடையை. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் பெருந்தகை விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 21 வருஷமாக இந்த நாட்டிலே என்ன பேரும் புகழ் வாங்க செய்தது கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம். இந்த நொச்சிகுளத்திலே அன்பாலயம் என்று ஒரு கோவில் இருக்கிறது. யாரு வேணாலும் வரலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். பான்னு சொல்லத்தான் ஆள் இருக்கிறது, போகும் சொல்ல ஆள். எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்துணை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் திரைப்படத்தில் நடித்தாலும் மீண்டும் 2026 வாங்கின கிராமங்களுக்கு மட்டுமே நாடகத்துக்கு செல்வேன். மீண்டும் 2027 மேடைகளில் பப்பனாக தோன்றுவேன். அடியன் எம்.கே.ஆர். பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். எக்கோ குறப்பா இந்த தூங்கலையில் அவன் போயிட்டு வரேப்பா. அப்பா பாய் நீங்கள்லாம் வைங்கப்பா, உங்களுக்கு நான் செய்யணும்ப்பா. உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும். 2 டான்ஸ் வரும். இந்த நாடகத்தில் நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. இரு யானை கதை இப்போ சொல்லவா? யானை கதை சொல்கிறேன். இல்லைன்னா என் தம்பியை வண்டியில் போகும்போது என்னை ஓத்தவமான வைவாங்க. அவ்வளோ தூரம் சொல்கிறேன். அந்த கண்டாளிமை சொல்லவே மாட்டான்டா எம்.கே.ஆர்ன்றேன். சொல்கிறேன். ஒரு யானை, ஒரே ஒரு யானை. அந்த யானை வாடிப்பட்டிக்கு வருது. அது குழந்தைக்கு பிறந்த நாள். பத்திரிக்கை வைக்க வருது. மூடு பத்திரிக்கை பேக்கிற மூடுன்னு
வாடிப்பட்டிக்கு வந்து வீடு விட அந்த யானை பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு, சொந்தக்காரர்களுக்கு போகிறான். அப்போ இங்கே ஒரு எலி, புரோட்டா கடையில் மாஸ்டராக வேலை ஆக்குது ஒரு எலி. அந்த யானை கப்ளிங்கை பார்த்துருச்சு. பார்த்தோன்னே யானைகிட்ட போய் கேட்குது, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. நான் கேரளா, சொந்தக்கார ஊரா இங்கே வாடிப்பட்டியில் இருக்காங்க, பத்திரிக்கை வைக்க வந்தேன், என் மக காது ஊத்து அப்படியா, நீ ஒரு டொங்காசு போட்டுக்கிறாங்க. இந்த எலி தமிழ்நாடு. யானை சொல்லுது, இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா என்னால் கப்ளிங் புண்ணு வந்துடும், வழியோடு நான் எப்படி இந்த விழாவை நடத்துறது அப்படின்னு. அப்போ அந்த எலி சொல்லுது, வேமா 2 சாப்பிட்டு தான் வா அப்படின்னு. யானை விவரமாக இருக்குது, பப்ளிக்கில் வேணாம், பயல ஊரா வெறி கொண்டு இருக்காங்க, அவங்களால முடியாட்டாலும் பைக்கு சைலன்ஸை கழட்டி 2 குத்தி விட்டு போயிடுவாங்க. அதனால் அது சொல்லுது, ஊர் அவுட்ருக்கு வாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, ராமசாமி தோட்டம், அங்கே வந்து உன் நோக்கத்துக்கு பிட்டு படம் பார்த்துட்டே அடிச்சிங்க அப்படின்னு. சரின்னு யானை இங்கே போய் கப்ளிங்கெல்லாம் அலசி மாமாவுக்கு, எலி மாமா நீக்குறக்காரு வரப்போகிறாரு, நம்மளை புழக்க போகிறாருன்று யானை பெருத்த கனவு, செக்ஸ் மூடு. நேரம் மாலை 5 மணி. யானை அங்கிள் வந்துட்டார், யானை ஆண்டி வந்துட்டாங்க, அங்கிள் என்ஃபீல்டில் வர்றாரு. எலி அவ்வளோதான், 50 கிராம் எலி. வந்தவொடனே என்ஃபீல்டை நிப்பாட்டினார் எலி மாமா. யானை உடம்பு புறம் சுற்றினார், முண்டைக்கு கப்ளிங் தெரியல, ஒரு வழியாக முளைந்து கொண்டு கப்ளிங்குள்ளே சென்று விட்டார். யானை சுதாரித்தது, அனாதையை செத்து விடுவான் என்று குசை போட்டு விட்டது. எலி மாமா தென்னந்தூரிலே அடித்தார், சட்டார்னு அடித்து கிருகிருன்னு வந்து கப்ளிங்கை கண்டுபிடித்தார். மெதுமெதுவாக செய்து கொண்டிருக்கிறார். யானை கிரக மசருக்கு மேலிருந்து ஒரு இளநீ விழுகிறது தலையிலே. யானை ஓ கத்துனது. எலி நாம் செய்தது தான் கத்துறான் என்றால் மெதுவாக செய்யவா, ரொம்ப வலிக்குதா என்று கேட்டார். கதை முடிந்து விட்டது, வீட்டுக்கு போகலாம். டன் டங் போயிட்டு வரேன். டான்ஸ் வரும், ஒரு 10 நிமிஷம் தான். முதல்ல ஒரு டான்ஸ் வருவாங்க, ஆடுவாங்க, 5 நிமிஷத்தில் உள்ளே வருவாங்க. அடுத்து ஒரு டான்ஸ் வருவாங்க, அவங்க தான் நம்ம சப்பட்டை. இங்கே ஒரு பப்புள் தம்பி தானப்பா, இந்த சின்ன பையன் நாடகத்தை கலக்க தெரிஞ்சானே, உன் காசு வேணாம் ஒன்று வேணாம் போடா லூசு. 10 நிமிஷத்தில் மை ஸ்டூடெண்ட் நாங்கள் வருவோம். கருப்புச்சாமி ஆட்டம் 20 நிமிஷம் தான். அது முடிஞ்சோடனே கோடாங்கியா வந்துடுவேன். உறவுகளை 3 மணிக்குள்ளே உங்கள் ஊரில் இருந்தால் என்னை செருப்பிட்டு அடிங்க, அதுக்குள்ளே நான் இடத்த காலி பண்ணி போயிட்டே இருப்பேன். 6 மணியா தம்பி, அவனை வீட்டுக்கு போய் சொல்லி நம்மளை ஏறி விடுறான்டா. 6 மணி வரைக்கும்னா மேடையில் ரத்தம் வந்து எடுத்தாலும் முடியாதாடா. டீ வாடிப்பட்டி போடிநாயக்கன்பட்டி மறை அழகன் பயலுக, வாடிப்பட்டி அப்பு பயலுக, செல்வகுளம் சண்டியர் பயலுக, ஜல்லிக்கட்டு பயலுக, என்னடா மொத்தத்தில் என் தம்பிகள் எங்கள் அண்ணன் சார்பாக ரூபாய் 100 ரூபாய்க்கு 80 ரூபா. தம்பி 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 ஐயா ஐயா, இது எந்த சட்டிக்குள்ளையா மடித்து வச்சு 3 தடவை துவைச்சு மறுபடியும் காய போட்டு எடுத்துருக்கியாடா ஐயா. விடியா விடியா, காசுக்கு மதிப்பு இல்லையா. நல்லாரியா நல்லாரியா, இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்க. தம்பி வர வர ஒரு ராசி வத்தலை, நீ வீட்டுக்கு போ. நல்லா வாங்கினே இப்போ 80 ரூபா 60 ரூபா 10 ரூபா வரைக்கும் வந்துட்டேன். ஃபைனான்ஸ் ரைட்டா, போயிட்டு வரேன். டான்ஸுக்கார பிள்ளைகள ரெடி ஆயிட்டீங்களா? உள்ள வந்த பிறகு வெளியே வருவீங்க.